இதாண்டா என் வீரம், இதாண்டா என்னுடைய ஈரம். அடுத்து என்ன கேட்ட? தசரதன் மகனா பரதனின் அண்ணனான்னு கேட்டையே. தசரதன் மகனுக்குரிய கடமை, அந்த பரத மகனுக்குரிய அண்ணனுக்குரிய பண்பு என்ன தெரியும்னா, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுதல். அதுதான் தசரத மகனுக்குரிய கடமை, பரதனுடைய அண்ணனுக்குரிய பண்பு. முடிச்சுட்டான். அடுத்து சொன்னா ஒரு கேள்வி வேற கேட்டுக்கிறான். என்பால் எப்பிழை கண்டாயப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டியா? நீ 2 தப்பு பண்ணியிருக்கிற. குற்ற பத்திரிக்கை வாசிக்கணும். யாராவது ஒருத்தர் கைது பண்ணா காவல்துறை அவங்களுக்கு மேல குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். என்னென்ன குற்றங்கள் செய்தார்கள்னு குற்றப்பத்திரிக்கை. எப்பிழை கண்டாயப்பா? நான் 2 பிழை. உன் தம்பி எந்த தப்புமே பண்ணல, சூழ்நிலையினாலே அவனை அரசனாக்கினார்கள். சூழ்நிலையாலே நீ செத்து போயிட்டு தான் நினைச்சாங்க. நிரபராதியான உன் தம்பியை நீ கொல்ல நினைத்தாய், கொல்ல முடியல, தப்பிச்சுட்டான். கொல்ல நினைத்தாய், அட்டம் டு மர்டர், கொலை முயற்சி. சட்டம் போடுவான். கொலை வேற, கொலை முயற்சி வேற. கொலை முயற்சி செய்தாய். அடுத்ததாக நீ இதை கூட நான் மன்னித்து விடுவேன், அவனுடைய மனைவியை கவர்ந்தாய். இது மன்னிக்க முடியாத குற்றம். அதனால நான் செய்தது தர்ம விரோதம் அல்ல, இதுதான் தர்ம ஆதாரம். இது தர்மத்துக்கு ஆதாரமாகுமே அன்றி தர்மத்துக்கு விரோதமாக அப்படின்னா வாலி கொஞ்சம் அமைதி அடைந்தார். இவன் ஒரு காரணத்தை சொல்லிட்டான். அடுத்து கேட்டான், சரி அப்படியே இருந்தாலும் நீ என்னை கொன்றது தர்ம விரோதமாகாதுன்னு, மறைந்திருந்து கொன்றதும் தர்மத்துக்கு விரோதமாகாதோ? ஒரு வீரன் எதிர்த்து வீரனோட தான் சண்டை போடுமே தவிர எங்கேயும் இருந்து நின்று முதுகில் வீசுவது, மறைந்து நின்று தாக்குவது தான் தர்மமா? இதுதான் உங்கள் மனு தர்மமா? மீண்டும் கேட்கிறான், இதுதான் உங்களுடைய மனு தர்மமா அப்படின்னு கேட்டான். இப்போ ராமன் பதில் சொல்ல, லட்சுமணன் பதில் சொல்றான். லட்சுமணன் சொன்னா, நாங்கள் வந்தவுடனே உன்னுடைய தம்பி ஆகிய சுக்ரீவன் எங்களிடத்திலே சரண் புகுந்து விட்டான். உடனே அவனுக்கு கிஷ்கிந்தை ஆட்சியை கொடுத்து உன்னை கொன்று அவன் தாரத்தையும் ஆட்சியும் கொடுப்பதாக நாங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டோம். இப்போது நான் வந்திருந்தால் நீயும் என்னை சரணடைவாய். எப்படி தெரியும்? இதை என்னை பார்க்காமலேயே மனைவி கிட்ட சொன்னவனாச்சே, கருணை கடல் அப்படி இப்படின்னு. நிச்சயமா வாலி கேள்விப்பட்டிருக்கிறான். எதிரில் வந்தால் நீயும் சரணடைந்தால் உன் தம்பிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. நம்ம கிட்ட 2 வார்த்தை கிடையாது, ஒரு இல்லு, ஒரு சொல்லு, ஒரு வில்லு. அதனால எதிரில், அதனாலே கண்ணம் வரல என்று லக்குவன் ஒரு சமாதானம் சொன்னான். இப்ப வாலி யோசித்தான், உயிர் போக போகுது, இனி என்னதான் பேசினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் கருணை கடல் என்று அவன் மேலே வைத்திருந்த அந்த மரியாதையோடவே நாம அவன் மேலே வைத்திருந்த அந்த மதிப்போடும் அவனோட நாம போய் சேர்ந்துருவோன்னு நினைத்து இதனால் சமாதானம் அடைந்து அவன் பேசினான். ராமா, நீ தாய் போன்றவன், நான் நாய் போன்றவன். நான் ஒரு நாய், குறைச்சிட்டேன். நீ தாய் போன்றவன். தாயென உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்வும் நீ என நின்ற நம்பி நெடிது நோக்கும் நின் நோன்மை நாயென நின்ற எம்மால் நவையற உணலராமோ தீயென பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். கம்பன் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான், டைட்டில் சிறியன சிந்தியாதான். இதுவரைக்கும் சிறுமைத்தன்மையோடு இருந்தவன் எப்ப தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து திருந்தி, நீ தாய் போன்றவன், நான் நாய் போன்றவன், என்னை மன்னித்துக்கொள் என்று மன்னிப்பு கேட்டானோ அப்பவே அவனை சிறுமை குணங்கள் எல்லாம் நீங்கிய பெருமைக்குரியவன் சிறியன சிந்தியாதான் என்று அவனுக்கு ஒரு சிறப்பான பட்டத்தை கவி சக்கரவர்த்தி கம்பர் கொடுக்கிறார். அடுத்து வாலி உயிர் போக போகுது, பேசுறான். ஏதோ தம்பி சுக்ரீவா, ஒரு வெற்று அரசு எய்தி எனக்கு வீட்டு அரசை நீ பெற்றுக் கொடுத்தாய். என்ன சொல்றான்? நீ அடைய போறது கிஷ்கிந்தை அரசு, வெற்று அரசு. இந்த அரசு எப்ப வேண்டாலும் கவிழ்ந்து போகும். ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற அரசு மேல் அரசு, பரமபதமாகிய அரசு, அவன் கையால சாகின்ற அந்த பதவி எனக்கு கொடுத்துட்ட. வெற்று அரசு எய்தி வீட்டு அரசு எனக்கு விட்டாய் என்று சொல்லிட்டு ராமனை பார்த்து கேட்டான், என் தம்பி அப்பப்ப கொஞ்சம் மது பிரியன், அப்பப்போ கொஞ்சம் போட்டுருவான். அப்போ தடுமாறி ஏதாவது உனக்கு தப்பு செய்து விடுவான். அப்படி ஏதாவது என் தம்பி தவறு செய்து விட்டால் ராமா, என்னை கொண்ட மாதிரி என் தம்பியை கொண்டு போடாதே. என் வாலி உயர்ந்தவனாகிறான் பார்த்தீங்களா, சிறியன சிந்தியாதான். என்னை கொண்ட மாதிரி என் தம்பியை கொண்டு விடாதுன்னா. பக்கத்தில் ஆஞ்சநேயை முடிச்சு நிற்கிறான். உடனே அவனை பார்த்து சொன்னா, எல்லாத்துக்கும் சூத்திரதாரி வந்தான். எனக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்றால்
அதை செய்ய வைக்கின்ற ஆற்றல் இங்கே ஒருத்தனுக்கு தான் உண்டு. இவனை சாதாரணமான நினைக்காத. ஆஞ்சநேயனை பார்த்து வாலியும் சொல்லுகிறான், தன்னை கொல்ல வைக்கிறதனை பார்த்து, இவன் இதுவரையிலே ஒரு கோதண்டத்தை வைத்துக் கொண்டுதானே நீ இத்தனை சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறாய், இதோ உனக்கு இன்னொரு கோதண்டமும் கிடைத்து விட்டது. ராமனுக்கு கிடைத்த இரண்டாவது கோதண்டம் ஆஞ்சநேயன் என்று வாலி சொல்லுகிறான். செங்கை தனு என நினைவி, உன்னுடைய சிவந்த கைகளிலே மீண்டும் இன்னொரு தனு வில் கிடைத்து விட்டது, இவனை சாதாரணமானவன் நினைக்காத என்று ஆஞ்சநேயை பற்றி சொல்றான். அங்கதான் நான் மகன் விழுந்து அழுது புலம்புறான். அவனை பார்த்து, டே அழுது புலம்பாதே, எனக்கு வீட்டரசு கொடுப்பதற்காக வந்திருக்கிறான்டா, வந்திருக்கிறவனை சாதாரணமாக நினைக்காதே. தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லா மெய்ப்பொருள், மேல் அவருக்கு மேல் ஒரு கிடையாது. ஏன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறான்னு யுத்தகாண்டத்தில் பார்க்க போறோம். ராவணனே உணர போறான். தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கற்புலக்கு உற்றதம்மா. டே கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியுதுடா, திருவடிகள் மண்ணில பதித்து நிற்குதடா. வந்திருக்கிறவன் தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லா மெய்ப்பொருளடா, சாதாரணமா நினைக்காத. தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கற்புலக்கு உற்றதம்மா. மால்தரும் பிறவி நோய்க்கு மருந்தர வணங்கு மைந்தா. இந்த பிறவியே தீர்க்கின்ற மருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது, அவனை வணங்கு மைந்தா. யார் தன்னை கொன்றானோ அவனை வணங்குமாறு அங்கதனுக்கு சொல்லிட்டு, அங்கதனை வான்னு சொல்லி ராமன் கையில உன்னிடத்திலே அடைக்கலமாக ஒப்படைக்கிறேன். என் தம்பியையும் காப்பாற்று, என் மகனையும் இனி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ராமா உன்னுடையது என்று அங்கதனையும் அடைக்கலமாக கொடுத்து விட்டு வாலி பரமபதம் அடைந்தான்.